அடுத்து 56 பிறவினை தொடர்களை கண்டறிக. அதாவது தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்யப்பாட்டு வினை அந்த மாதிரிலாம் இருக்கும். நமக்கு எந்தெந்த சொற்கள், தன்வினை சொற்கள் எப்படி இருக்கும், பிறவினை சொற்கள் எப்படி இருக்கும், செய்வினை சொற்கள் எப்படி இருக்கும், செய்யப்பாட்டு வினை சொற்கள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். ஒவ்வொரு சொற்களுக்கும் ஒரு வகையான ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒரு அமைப்பு முறை இருக்கும். அது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம போடலாம். பொதுவாக பிறவினை சொற்கள் எப்படி இருக்குன்னா புக்கில் கொடுத்துருக்காங்க. புக்கில் இலக்கண பகுதியில் 9ஆம் வகுப்பு இயல் 1 பார்த்தோம்னா வினை வகைகள் தன்வினை, பிறவினை அப்படின்னு சொல்லிட்டு பிறவினைகள் என்னெல்லாம் இருக்குன்னா வி, பி போன்ற விகுதிகளை கொண்டு செய், வை, பண்ணு போன்ற துணை வினைகளை இணைத்து உருவாக்கப்படுகிறது. இப்போ எக்ஸாம்பிளோட பார்ப்போம், நமக்கு புரியும். தன்வினை, பிறவினையில் என்ன இருக்கணும்? ஒன்று விபி விகுதிகள் இருக்கணும், இல்லாட்டினா செய், வை, பண்ணு போன்ற துணைவினைகள் இருக்கணும். அவனை திருந்த செய்தான், செய் இருக்கா. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார், வை இருக்கா. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார், வீங்கிற விகுதிகள் இருக்குது, வருவி. ஸோ இதே ஒரு எக்ஸாம்பிள் தான், இந்த கான்செப்ட் தான் இங்கே இருக்குது. இது தெரிஞ்சுன்னா இங்கே போட்டுடலாம். இதில் அந்த மாதிரி எது இருக்குது? செய்வை, பண்ணு, விபின்னு எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டியில் அணிவித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ இதுதான் பிறவினை தொடர். உங்களுக்கு அந்த கான்செப்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுடலாம்.